ரோட்டு கடைகளில் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியுமா இந்த சீஜோ, வீட்டில் ட்ரை பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மீனா ராஜா விலாக்ஸ். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 2 குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் இதோட வந்துட்டு சேர்த்திடலாம். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதோட வந்துட்டு சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது 5 பேருக்கு செய்கிறதுனால இதோட அளவு வந்துட்டு கூடுதலாக அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா இதோட அளவு என்ன வந்து கம்மி பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா அதை இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. இந்த சீஜோவில் வந்துட்டு தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி நல்லா வந்துட்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு தோல் சுருண்டு வர சமயத்துலேயே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முட்டைக்கோஸை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 பேர்னால அளவு வந்து கூடுதலாகவே சேர்க்குறேங்க. 1/2 கிலோ முட்டைக்கோஸ் வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். இந்த சீஜோவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸோட அளவு தான் வந்து கூடுதல் அளவாகவே இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் இதில் சேர்க்குற நூடுல்ஸில் உப்பு சேர்த்து தான் வந்துட்டு வேக வச்சுருப்போம். அதனால் இதில் சேர்க்குற உப்போட அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேணாங்க. ஏன்னா இந்த கோஸ்லேருந்து வர தண்ணியே நமக்கு வந்து வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து முட்டை சேர்த்திக்கலாம். இது வந்து மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே அது வந்து நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் எடுக்குங்க. இப்போ இதோட வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நம்ம வேக வச்சுருக்க முட்டைக்கோஸை சைடில் இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் வந்துட்டு உடச்சி இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. முட்டையை உடச்சிட்டு இதோட சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பரும் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதோட வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த முட்டைக்கோஸோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் பர்மா ஸ்பெஷல் அத்தோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மசாலா இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. கரம் மசாலா இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்திக்கோங்க. புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக உள்ள புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இதோட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த நூடுல்ஸ் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நான் இதில் சேர்க்குற நூடுல்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குங்க. அதை தான் வேக வச்சு வந்துட்டு இதோட சேர்க்குறேன். நம்ம நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லாட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்துட்டு ஆயில் சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம ஆற வைக்கிறப்பையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இது தாங்க. இப்போ இது 2ஐயும் சேர்த்து இதோட வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக வந்துட்டு இதோட சேர்த்துருங்க. சோயா சாஸ் இதில் சேர்த்ததை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு தெரியும். கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் பொரிச்சு எடுத்துட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஆயில் அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கப்போ இதில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. இதோட டேஸ்ட் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே சீஜோ டேஸ்ட்டே வந்துட்டு வரும். இந்த பொரிச்ச பூண்டும் இந்த பொரிச்ச வெங்காயம் தாங்க இந்த டேஸ்ட்டுக்கு வந்துட்டு முக்கிய காரணமே. வெங்காயம் வந்து பொரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பொரிச்சிடாதீங்க, கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் இருக்கிறப்பயே ஆயிலிருந்து எடுத்துருங்க. அதே ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு வந்து பூண்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியான சீஜோ நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கார்டனிங் விலாக்ஸ் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. குட்டி குட்டியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காண்டி ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மீனா ராஜா விலாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.